ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு மீல் மேக்கர் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ மீல் மேக்கர் வந்து தண்ணீல ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு தனியா எடுத்து வச்சுருங்க. அடுத்தது மசாலா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகா, 1/4 ஸ்பூன் வந்து மிளகு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதிலேயே வந்து 5லேருந்து 6 பீஸ் தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் வந்து திரும்பி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்த அந்த மீல் மேக்கரையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மீல் மேக்கரும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியாக வரும். ஃபினிஷிங்காக வந்து நீங்கள் வந்து மல்லி இலையே இதில் வந்து தூவி விட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி டேஸ்டிங்.